வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேனுங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாகவும் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சிறந்த ஒரு பதிவாகவும் இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையலைனா தான் மிகப்பெரிய மன அழுத்தம் வரும். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கும். நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். 18 சித்தர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 18 சித்தர்களில் இடைக்காடர் சித்தர் அப்படின்றது எத்தனை பேருக்கு அந்த சித்தரை பற்றி தெரியுன்றது எனக்கு தெரியல. அந்த சித்தர் வாழ்ந்த காலம் 600 வருடம். இடைக்காடர் சித்தர் அவதரித்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இடைக்காடர் சித்தர் ஜீவ சமாதி ஆனது திருவிடைமருதூர் அப்படின்ற இடம்தான் அப்படின்ட்டு போகர் சித்தர் சொன்னதா ஒரு பதிவு இருக்குது. அதுபோக சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் அவருடைய பேர்லேயே, அந்த சித்தருடைய பேர்லேயே இடைக்காட்டூர் அப்படின்ற இடத்துல தான் அவர் ஜீவசமாதி ஆனார்ன்ற மாதிரி ஒரு பதிவு இருக்குது. அந்த தரப்பு மக்கள் எல்லாமே அது வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இடைக்காட்டூரில் தான் இடைக்காட்டூர் சித்தர் ஜீவசமாதி ஆனார் அப்படின்ட்டு. ஆனாலும் ரெண்டுமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை. அப்போ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது என்னன்னா, திருவண்ணாமலையில் தான் இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதி ஆனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அதுக்கும் இந்த பதிவுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலை உருவாக்கின சித்தர் இவர் தான். அதுபோக திருவண்ணாமலை மலை உச்சியில் அவர் முதல்ல தியானம் பண்ண ஒரு அமைப்பு இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த மூலவரே பார்த்திங்கன்னா, மூலவர் அந்த ஸ்தானத்திலேயே நம்ம இடைக்காட்டு சித்தரை தான் இருக்காருன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கும் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் பெரிய தெருவில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பெரிய தெரு அப்படின்ற இடத்துல இடைக்காட்டூர் சித்தர் குடியில் அப்படின்ற இடம் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் செய்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முறையில் வழிபாடுகள் செய்துக்கிட்டு வராங்க. திருவண்ணாமலையில் தான் இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதி ஆனார்ன்ற ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட திருத்தலத்துக்கு அப்பேற்பட்ட நாளில் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களும், அதே மாதிரி கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்களும், அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களும், அதே மாதிரி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் இது மிக அற்புதமான ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மெயின் திருவாதிரை நட்சத்திரம் தான். திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு 100% பலன். ரெண்டாவது, திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய மிதுன ராசியாக இருக்கட்டும், கன்னி ராசியாக இருக்கட்டும், தனுசு ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், குரு பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. மற்றவங்களுக்கெல்லாம் ஆகாதா சார்? மற்றவங்களுக்கு ஆகாதான் செய்யும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 100%னா மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 ராசி நண்பர்களுக்கு ஒரு 80%, மீதம் இருக்கக்கூடிய அந்த 8 ராசி நண்பர்களுக்கு ஒரு 60%. அப்படி என்ன சார் மாற்றம் வந்துட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும். அதுபோக மன அழுத்தம் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி தடைகள், திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, வீடு வாசல் வாங்க முடியல, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே புரட்டாசி மாதத்தில் 9ஆம் தேதியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருவண்ணாமலையில் பெரிய தெரு அப்படின்ற இடத்துல இடைக்காட்டு சித்தர் குடியில் அப்படின்ற இடத்துல இந்த அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா பிரமாதமான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திருவண்ணாமலையில் தான் ஜீவசமாதி ஆனார் அப்படின்றதுக்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னா,
நிஜந்த நிஜந்த பேதம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம். நிஜந்த பேதம் அந்த நூலுடைய பேர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி இடைக்காட்டு சித்தர் 60 ஆண்டுகள் வாழ்ந்ததும், இடைக்காட்டு சித்தர் முதல்ல வந்து அவர் தியானம் பண்ண இடம் வந்து திருவண்ணாமலை உச்சி மலையிலையும், திருவண்ணாமலையில் தான் அவர் ஜீவசமாதி ஆனதும், திருவண்ணாமலையில் அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா நிஜந்த போதம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். நிச்சயமாக இந்த பதிவு திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும். உங்களுடைய மன அழுத்தம் குறைகிறதுக்கு நான் சொன்ன தேதியில் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி கரெக்டாக அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அந்த இடைக்காட்டு சித்தர் அவர் போய் வழிபட்டுட்டு வாங்க. மற்ற நண்பர்களுக்கு இது சிறப்பு. ஆனாலும் மிதுன ராசி, கன்னியா ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசி நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு ஸ்தலமாக இருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது. சரியா? இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.